குருவே துணை. மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவரால் ஒரு பிஸ்னஸ்மேன் தன்னுடைய பிஸ்னஸிலிருந்து மீண்டும் முன்னேறினார், வெற்றி பெற்றார் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? ஆமாம், இது உண்மைதான். அது எப்படின்றத நம்ம இந்த கதையில் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க கதைக்குள்ளே போவோம். ஒரு பார்க்கில் எப்போவுமே மனநலம் பாதிக்கப்பட்டவர் வந்து உட்காந்து இருப்பார். அந்த பார்க்குடைய வாட்ச்மேன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு உணவு அந்த மாதிரி எதனா கொடுத்துட்டே இருப்பார். இது வந்து ரெகுலராக போயிட்டே இருக்கும். அதே பார்க்குக்கு பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் அப்பப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து உட்காந்துட்டு யோசனை பண்ணிகிட்டே இருப்பார். அங்கே நேரத்தை வந்து செலவு பண்ணுவார். இப்படியே இருக்கும்போது நாட்கள் பல கடந்து போயிட்டே இருக்குது. அந்த பிஸ்னஸ் மேன் வந்து தன்னுடைய பிஸ்னஸில் வந்து டவுன் ஆகிடுறாரு. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாரு. அவர் எப்பவுமே ரெகுலராக போகிற அந்த பார்க்குக்கு போயிட்டு உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு, சோகமாக இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ்மேன் பக்கத்தில் அந்த மனநல பாதிக்கப்பட்டவர் உட்காந்துட்ருக்காரு. அவர் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த பிஸ்னஸ்மேன் தன்னுடைய சோக கதை, சொந்த கதை எல்லாத்தையும் சொல்கிறாரு. பொதுவாக நம்மளுமே நம்ம மனசுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட என்னன்னு தான் கேட்பாங்கோ, ஆனால் நம்ம மொத்த கதையும் சொல்லிடுவோம். அந்த மாதிரி அந்த பிஸ்னஸ்மேன் அந்த மனநல பாதிக்கப்பட்டவர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் அவர் மனநல பாதிக்கப்பட்டவர்ன்றது அந்த பிஸ்னஸ்மேனுக்கு தெரியாது. இப்போ அப்படியே சொல்லிட்டே இருக்கும்போது மொத்த கதையும் கேட்டுட்ருக்கு. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு கடைசியாக இப்போ உங்களுக்கு என்ன பணம் தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் புக் எடுத்து செக்கு சைன் பண்ணி கொடுத்துட்றாரு. ஆனால் இவ்வளோ தான் தொகை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தொகையும் அவர் போட்டு கொடுக்கவே, சைன் மட்டும் பண்ணி கொடுத்துட்றாரு. இப்போ பிஸ்னஸ்மேனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவர் யார் என்ன எதுவும் தெரியாதுன்றவர்கிட்ட நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்து மனநல பாதிக்கப்பட்டவர்ன்றது அந்த வாட்ச்மேனுக்கு தெரியுமே தவிர இவருக்கு தெரியாது. அந்த மனநல பாதிக்கப்பட்டவர் அந்தளவுக்கு தோற்றமும் இல்லாமல் நார்மலாக கேஷுவலாக தான் இருப்பார். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்படி வாங்குறது உங்ககிட்ட, நான் எப்படி திரும்ப எப்படி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லினே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் பாட்னி எழுந்து போயிடுறாரு. ஏன்னா அவர் வந்து மனநல பாதிக்கப்பட்டவர் இல்லையா, அதனால் கம்முன்னு அவர் எழுந்து போயிடுறாரு. அப்படியே இந்த பிஸ்னஸ்மேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செக் புக் வச்சுட்டு, சரி ஓகே இப்போது பணம் நம்மக்கிட்ட வந்துடுச்சு, எவ்வளோனா நம்ம ஃபில் பண்ணிக்கலாம், இப்போ எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு நேராக அவர் ஆஃபீஸுக்கு போகிறாரு. ஆஃபீஸ் போய்ட்டு அந்த செக் புக் எடுத்துன்னு போய்ட்டு அவர் பீரோவில் வச்சிடறாரு. பீரோவில் வச்சுட்டு நம்ம இந்த செக் புக் இருக்கட்டும், நமக்கு எப்போ பணம் தேவைப்படுதோ அப்போ போய்ட்டு நம்ம எவ்வளோ வேணுமோ அப்போ நம்ம செக் புக் எழுதி நம்ம பணத்தை எடுத்துன்னு வந்து திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் கையில் இருக்கிற குறிப்பிட்ட அமௌண்ட்டு மட்டுமே வச்சுக்கிட்டு அவருடைய மொத்த முயற்சியும் மொத்த திறமையும் கொண்டு திரும்பவும் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நாட்கள் கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மெல்ல நடந்து போக அப்படியே அவர் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு அவர் கை கொடுத்துட்டே வருது. பல நாட்கள் கடந்து போனதுக்கப்புறம் அவர் யோசிக்கிறாரு, இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் வந்து இந்த பார்க்லேருந்து ஒருத்தர்கிட்ட வந்து செக் புக்கில் வந்து சைன் வாங்கின்னு வந்தோம், அந்தமாரி பணம் தேவைப்படுதுன்றதுனால அவருக்கு இப்போ தான் நமக்கு வந்து பணம் வந்து நல்ல வந்துடுச்சு, பிஸ்னஸு கை கொடுத்துடுச்சு. ஸோ நம்ம செக் புக்கையும் அவர்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடலாம். அவர் எந்த ஒரு முன் எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு வந்து செக் புக்கு கொடுத்ததுனால அவருடைய அந்த நல்ல குணத்தை பாராட்டி நமக்கு அவர் சில தொகையும் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த பிஸ்னஸ்மேன் வந்து அவர்கிட்ட இருக்கிற கொஞ்சம் அமௌண்ட்டையும் எடுத்துகிட்டு அந்த செக் புக்கையும் எடுத்துகிட்டு நேராக பார்க்குக்கு போகிறாரு. போயிட்டு உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆனால் அவர் ஆளை காணோம். அந்த பார்க்கு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டாரு, அந்த அவர் ஒருத்தர் இல்லை. சரி என்ன பண்ணலாம், சரி வருவாருன்னு சொல்லிட்டு அவரும் அந்த ஒரு இடத்துல உட்காந்துட்டே இருக்கிறாரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச்மேன் வந்து பார்க்குறாரு, இவர் ஏன் வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. சரி ஓகே என்ன பண்ணுறாரு பண்ணுவோன்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் கம்முன்னு இருக்காரு. அந்த வாட்ச்மேன் வந்து அவருடைய வேலையை பார்த்துட்டே இருக்காரு. நேரங்கள் கடந்து போயிட்டே இருக்கும்போது வாட்ச்மேன் வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து பூங்காவை வந்து பார்க்கை வந்து க்ளோஸ் பண்ணலாம் இருக்கோம், போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாரு. இல்லை இந்தமாரி ஒருத்தர் வரணும், அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே என்று கொஞ்ச நேரம் டைம் கொடுக்குறாரு. சரி அது திரும்ப வந்து இல்லை நேரமாச்சு போகணும் அப்படின்ற மாதிரி வாட்ச்மேன் சொன்னோன்னையும், இல்லை அவர் வந்துட்டோம், அவர் கொடுத்துட்டு போயிடணும், ஒரு பொருள் கொடுக்கணும் அப்படின்றாரு. யார் என்னன்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேன் வந்து பிஸ்னஸ்மேன்கிட்ட கேட்கும்போது அவர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி வந்து நான் பிஸ்னஸில் கொஞ்சம் டவுன் ஆகிட்டேன், இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட நான் கதையை சொன்னேன். என்னுடைய சொந்த கதை சோக கதையில் சொல்லும்போது அவர் வந்து ஒரு செக் புக்கில் சைன் பண்ணி கொடுத்தாரு. அந்த ஒரு நல்ல மனசை பாராட்டி அந்த செக் புக்கு ப்ளஸ் வந்து அவருக்கு ஒரு தொகை கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் இன்னும் அவர் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். செக் புக்கில் சைன் பண்ணி கொடுத்தாருன்னு சொன்னோன்னே அவர் வாட்ச்மேன் கண்டுபிடிச்சிட்டார். ஓ நீங்கள் அவரை தேடிட்டு இருக்கீங்களா, அவர் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர், அவர் இங்கே வரவங்க எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் செக் புக்கில் சைன் பண்ணி கொடுத்துட்ருப்பாரு, நீங்கள் வாங்க போகலாம், எழுந்து போகலாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேஷுவலாக சொல்லிட்டு வாட்ச்மேன் வந்து எழுந்து போயிடுறாரு. அந்த பிஸ்னஸ்மேனுக்கு ஒரு பேர் இன்ப அதிர்ச்சி மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர் நம்முடைய வாழ்க்கையே மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சாதாரணமாக ஒரு செக் புக்கில் சைன் பண்ணி கொடுத்தாரு. இப்போ இந்த சாதாரணமாக ஒரு செக் புக்கில் சைன் பண்ணி கொடுத்தது என்கிட்ட இது இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எடுத்துகிட்டு போய்ட்டு பத்திரமா வச்சுட்டு, ஆனால் அந்த பிஸ்னஸ்மேன் தன்கிட்ட இருக்கிற திறமையும் தன்னுடைய அறிவையும் பயன்படுத்தி தன்னுடைய பிஸ்னஸை மேலே கொண்டு வந்தார். கொண்டு வந்துட்டு இப்போ அவர் நல்ல நிலைமைக்கு வந்துட்டார். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்மக்கிட்ட இது இருக்குது, நம்மளால் இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, நம்மளால் என்ன முடியுமோ
அதை மட்டுமே நினச்சி தினம் தினம் நம்முடைய முயற்சி கொண்டு நம்முடைய திறமை கொண்டு செயல்பட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும், நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில் சொல்கிறேன். நீங்களும் உங்கள்கிட்ட என்ன இருக்குது, என்ன திறமை இருக்குது, என்ன தகுதி இருக்குது, உங்களால் என்ன முடியுன்றதை சிந்தனை செஞ்சுட்டு நல்ல நாளில் நல்ல ஒரு செயலை நீங்கள் செஞ்சு ஆரம்பித்து நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தன்னம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும்.